வணக்கம் டு தி செஷன். இன்னைக்கு வந்து சூஸ் அகான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல இருந்து பார்க்க போறோம். ஃபெமாவுடைய மேரத்தான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுட்டோம், 4 மாசம் முன்னாடியே போட்டுட்டோம். பாருங்க, ஃபெமாவை பார்க்காம யாருமே இந்த எம்சிக்யூ அட்டன் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டான எம்சிக்யூ. என்னன்னா கொஞ்சம் நல்லா அந்த தெளிவா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எம்சிக்யூ ஹேண்டில் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: enforcement under FEMA is handled by dash, but overall control for FEMA transaction is exercised by dash. Exercised by dash. இங்க by dash காணோம், நான் போட்டுறேன். சாரி கைஸ், by dash. ஆன்சர் என்ன தெரியுமா கைஸ்? சொல்லிடுறேன். ஆன்சர் என்ன தெரியுமாங்க? என்போர்ஸ்மெண்ட் யார் பண்ணுவாங்க? ஃபெமால என்ன பிரச்சனை வந்தா ஆர்பிஐ வருவாங்க மாட்டாங்க, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் வருவாங்க. அண்ட் திஸ் transactions are completely controlled by RBI, not CG. RBI தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. So this is controlled by RBI and it is enforced by enforcement directorate. ரொம்ப முக்கியமான ஒரு MCQ. இது வந்து டெக்ஸ்ட் புக்ல சுருக்கமா கொடுத்துருக்காங்க. இது MCQ கேட்டா குட்டையை குழப்பிடுவாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, குட்டையை குழப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க, கவனமாக இருந்துங்க. செகண்ட் ஒன், ஏபி 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 கொஞ்சம் டாலரை கூடு ஏபி. அந்த பாட்டு நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்ல. ஏன்னா அந்த பாட்டால் தான் நான் இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, யூடியூப்ல 11K சப்ஸ்கிரைபர் சொல்றதுக்கு காரணமே அந்த பாட்டு தான். இப்போ பிக்அப் தி ஆட் ஒன் அவுட். மணி சேஞ்சர் இஸ் ஏபி. ஆத்தரைஸ்ட் டீலர் இஸ் ஆல்சோ ஏபி. மெர்ச்சன்ட் பேங்கர் is basically not an AP. Offshore banking on it is an AP. So basically இங்க மெர்ச்சன்ட் பேங்கர் தான் யாருன்னு சொல்றாங்க, ஏபி கிடையாது. அண்டர் ரைட்டர்ஸ், மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ், இவங்கெல்லாம் அண்டர்ரைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுறதா? So 2 subsection 2C தான் pick up the odd one out. Third, dash transactions are freely permitted. பக்காவா தெரியுமுங்க. ஆன்சர் current account. Current account is freely permitted. There are some reasonable restrictions. அது எல்லாருக்குமே தெரியும். Dash instruments are regulated by CG in consultation with RBI. நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், நம்ம மேரத்தான் பாருங்க. CG ஒரே ஒரு வேர்டு தான். So debt instruments, ஏங்க இப்பவும் சொல்றேன், கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ல டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், நான் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் கவர்ன்ட் பை, ரெகுலேட்டட் பை சிஜி இன் கன்சல்டேஷன் வித் ஆர்பிஐ. sorry, I'm very sorry for the answer. Question number 4 வந்து ஆன்சர் வந்து நான் டெப்ட் தான். சாரி கைஸ். ஏன்னா I'm extremely sorry for the fourth answer. Answer is non debt. Sorry, non debt. நான் எப்படி புரிஞ்சு வச்சுக்கோ நான் சொல்லித்தரேன். வெயிட் பண்ணுங்க. திடீர்னு எனக்கே மைண்ட் அவுட் ஆயிடுச்சு. சாரி, மனுஷன் தாங்க, அவுட் ஆகும். Central government, two words you have. Central government, 2 words. So non-debt transactions are regulated by CG in consultation with RBI. ஆனா debt transactions are regulated by RBI in consultation with the CG. மறக்காதீங்க, non-debt 2 words, central government 2 words, non-debt instruments are regulated by CG in consultation with RBI. நம்ம கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் எடுத்து பாருங்க, நீங்க அங்க தெரியும். நெக்ஸ்ட், so sorry for that, மன்னிச்சுங்க. Remittances from lottery winning in dollar is prohibitedங்க. Prohibited, ரெஸ்ட்ரிக்ஷனே, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருக்குது, prohibited. Foreign currency means other than, இப்பவும் சொல்றேன், other than Indian currencyன்னு கரெக்டா டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. other than Indian and Pakistan கிடையாது, other than Indian தான். Bill of exchange drawn in India payable in foreign currency is a foreign exchange. Answer yes, true. ஏன் கேட்டீங்கன்னா, bill of exchange drawn in India payable in India னா எக்ஸ்சேஞ்சே பண்ண தேவையில்லை. ஆனா drawn in India but it is payable in foreign currency சொன்னா அங்கதான் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படும். You are exchanging this Indian to foreign, so it is foreign exchange. It is covered under FEMA rules. Next, PRII gave gift of rupees 10,000 to PROI. ஏங்க இது PRII in India, PROI வெளிநாட்டில் இருக்கிறான். PRII அவனுக்கு இந்தியன் ருபீஸ் கொடுக்கணும்னா அவனுடைய இங்க இருக்கிற PROI உடைய இங்க இருக்கிற பேங்க் அக்கவுண்ட்ல போடுறான்னு வச்சுக்கோங்க. சோ அவனுக்கு PROIக்கு இந்தியால அசெட் ஆல்டர் ஆகுது. இது வந்து கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன். This is capital account transaction. A register of checks in consultation with Dash ask permission for PROI to subscribe the check funds in India. Answer, state government. ஏங்க பேசிக்கலி PROIக்கு இந்தியால சிட்ல சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, ஆனா பண்ணலாம். இங்க இருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃப் செக்ஸ் இன் கன்சல்டேஷன் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக்ல இருக்குது, கண்ண திறந்து பாருங்க. Foreign citizen comes to India for employment. His maximum foreign travel without RBI approval is
நெட் salary இதை நான் சொல்லி கொடுத்திருப்பேன். யாருக்கெல்லாம் LRS applicable ஆகாது, foreign citizen who's coming here for employment, அவங்களுக்கு பேசிக்கலி LRS அப்ளை ஆகாது, நெட் salary தான் வரும். நெட் salary தான் வரும். LRS for whom not applicable எடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். Commission payable to real estate agent exceeding 25,000 or 5% of inward remittances whichever is lower is for dash. per இந்த லிமிட் வந்து per year கிடையாது, per transaction, per year கிடையாது, per transaction wise நீ லிமிட் பாப்ப. அந்த ஏஜென்ட் கமிஷன் டிரான்சாக்ஷன் வைஸ் எடுத்து பாருங்க. சார் அதை சொல்லி கொடுங்க சொன்னா நம்ம மேரத்தான் எடுத்து பாருங்க. இது MCQ டிஸ்கஷன் தான். MCQ டிஸ்கஷன் சொன்னா நீங்க படிச்சு முடிச்சது வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து பார்க்க முடியும். அப்பீல் எகெயின்ஸ்ட் ஸ்பெஷல் டைரக்டர் ஃபெமா இஸ் ஹேண்டில்டு பை. ஏங்க ஃபெமா உடைய என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வருவாங்க. ED will come, ED will give case. EDல பிரச்சனை போகலைன்னா ஸ்பெஷல் டைரக்டருக்கு போகும். ஸ்பெஷல் டைரக்டருக்கும் அந்த பிரச்சனை ரெடி பண்ண முடியலன்னா you will go to நேஷனல் கம்பெனி லா அப்பலட் ட்ரைபுனல் NCLAT. LRS is for. ஏங்க LRS வந்து கரண்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, கரண்ட்டுக்கும் வரும், கேபிட்டலுக்கும் வரும், ரெண்டும் காம்பினேஷனோட வரும். கரண்ட் ஷெட்யூல் 3யும் கேபிட்டல் ஷெட்யூல் 1ம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் பாருங்க. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாடி ரிக்வயர்ஸ் ₹2 lakh for sponsorship abroad. நோ அப்ரூவல். ஏன் கேட்டீங்கன்னா ஏங்க அதர் தேன் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாடி தான் சிஜி அப்ரூவல் வாங்கணும். இவங்க வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாடி, இவங்க ஏன் அப்ரூவல் வாங்கணும்? கொடுக்கலாம்ல. மிஸ்டர் ராஜேஷ் paid insurance amount for his brother in USA in India. மிஸ்டர் ராஜேஷ் paid insurance for his brother in USA in India. ஏங்க செக்ஷன் 3 ஞாபகம் இருக்காங்க? செக்ஷன் 3 டீலிங் வித் foreign exchange. PROIக்காக இந்தியாவில் இருக்கிற ஒருத்தன் அவனுக்கு பதிலாக டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. ஓ மை காட், ஏங்க கரண்டே போயிடுச்சுங்க. ஆனாலும் பரவாயில்லைங்க, நான் கம்ப்ளீட் பண்றேன். என்ன நீங்க பார்க்க தேவையில்லை. ஏன் சொல்றேன்னா யூ சி த MCQs, நோ இஷ்யூஸ். இப்படிதான் எங்க உள்ள கரண்ட் போகும். ஆனால் நான் நிப்பாட்ட மாட்டேங்க, இடியே நான் நிப்பாட்ட மாட்டேன். Question number 14 no approval. Question number 15 not allowed. Question number 15 is not. என் மூஞ்சி நீங்க பார்க்க தேவையில்லை, நீங்க question number 15 மட்டும் பார்த்தா போதும். not allowed as per section 3. next முடியுது. இப்போ நம்ம இடியே நம்ம நிப்பாட்ட மாட்டோம், பரவாயில்ல. Question number 16 as per வந்துருச்சு பாருங்க. section 6 subsection 4 of FEMA PRII section 6 subsection 4 சொன்னா capital account. ஏங்க PRII may hold, transfer, exchange assets outside India which was acquired by him when he was PROI. அவன் PROI ஆகி இருக்கிற டைம்ல வாங்கின அசெட்டை அவனுக்கு இப்ப விற்கலாம், இப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. இப்ப PRII ஆக இருந்தாலும் பண்ணிக்கலாம். செக்ஷன் 6 செக்ஷன் 4 படிச்சுட்டு வாங்க, பண்ண முடியும். பிக் அப் த ஆட் ஒன் அவுட். ஏங்க கல்ச்சரல் டூருங்க, இது சிஜி அப்ரூவலுங்க, இது ப்ரோஹிபிட்டடுங்க. என்ன சிம்பிளுங்க. டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். டெப்ட் சொன்னா RBI இன் கன்சல்டேஷன் வித் சிஜி, செபி இல்ல சாரி சிஜி. நான் டெப்ட்னா சிஜி இன் கன்சல்டேஷன் வித் RBI. நான் சொல்லிட்டேன். கொஸ்டின் நம்பர் 4 அப்ப பார்த்தோம். மிஸ்டர் ஏ availed a working capital loan. ஏங்க ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் சொன்னது ஷார்ட் டேர்ம் தான். ஷார்ட் டேர்ம் லோன் வந்து கேபிட்டல் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷனா கிடையாது, கரண்ட் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் தான். லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஐ பிலீவ் தட் ஃபெமா யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அவுட்லைன் அபவுட் திஸ் MCQ கிடைச்சது நம்புறேன். கரண்ட் போனாலும் நம்ம பண்ணிருக்கிறோங்க, கரண்ட் போனாலும் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம்னா எடுத்திருக்கோம். ஏன்னா இடியே விழுந்தாலும் மழையே வந்தாலும் நம்மளுடைய குறிக்கோள் ஒண்ணு மட்டும்தான், பாஸ் பண்றோம். அந்த வெறி எனக்கே இருக்குதுன்னா உங்களுக்கு கட்டாயமா இருக்கணும். லாஸ்ட் கொஸ்டின், a branch is opened in India. இந்தியாவில் ஓப்பன் ஆன பிரான்ச் பட் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை PROI. ஏங்க இந்தியாவில் இருக்குதுங்க, கண்ட்ரோல் பை PROI, ஆனாலும் அது PRII தான் ஆஸ் பர் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். வெளிநாட்டுல இருக்குது கண்ட்ரோல்டு பை PRII, ஆர் இந்தியாவில் இருக்குது கண்ட்ரோல் பை PROI. ரெண்டுமே என்னதுங்க PRII தான். So with this FEMA உடைய MCQ செஷன் முடியுது. நன்றி, வணக்கம். This is your faculty for CA Inter Law and CA Inter Audit, CA Seshadri signing off. நன்றி, வணக்கம். நல்லா எக்ஸாமுக்காக நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.